கோவை இயற்கையின் அழகும், உடலுக்கு இதமாகவும் குளிர்ச்சியாகவும், மனதிற்கு புத்துணர்வு தரும் கோவை கிளைமேட். கொங்குத் தமிழ் சிறுவாணி தண்ணீர். தெரிந்தவர்களிடமும் தெரியாதவர்களிடமும், குழந்தைகளிடமும் பெரியவர்களிடமும் அன்பும் பாசமுமாக பேசிப் பழகும் கோவை மக்கள் என்பது கோவையின் தனி சிறப்பு. கோயம்புத்தூரில் சோஷியல் சர்வீஸ் மூலமாகவே மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் சாந்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். அவர் இன்று காலமானார். கோவையின் சமூக சேவை முகமாகவே நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தவர் சாந்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். சாந்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்களைப் பற்றியும், அவரது சாந்தி சோஷியல் சர்வீஸ் நிறுவனத்தைப் பற்றியும், அதன் மூலம் மக்களின் மக்களாக எவ்வாறு அவர் சமூக சேவை செய்தார் என்பதைப் பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்ப்போம். கோவை சிங்கநல்லூரில் உள்ள சாந்தி சோஷியல் சர்வீஸ் யாராலும் மறக்க முடியுமா? இதில் என்ன சிறப்பு என்று கேட்டால் அது நகைச்சுவை. கோவை சிங்கநல்லூரில் மலிவு விலையில் உணவகம், மருந்தகம், மருத்துவமனை, பெட்ரோல் பங்க் என 12 அமைப்பாக சாந்தி சோஷியல் சர்வீஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக சமூக சேவை என்ற உன்னதமான ஒப்பற்ற சேவையை செய்து வந்தவர் சாந்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். இதில் முக்கியமானவை சாந்தி கேண்டீன். இதில் என்ன சிறப்பு என்று கேட்டால், வெறும் 10 ரூபாய் கொண்டு சென்றால் உங்களது வயிறும் மனசும் நிறையுங்க. இங்கு கிடைக்கும் உணவெல்லாம் திணை, கம்பு, கேழ்வரகு, ராகி, முளைக்கட்டின பயிர் போன்ற சத்தான உணவுகளை மிக குறைந்த விலையில் மக்களின் பசி போக்க சுவையாகவும் சத்தாகவும் தருகின்றனர். இந்த சாந்தி கேண்டீன் மற்றொரு சிறப்பு என்னவென்று கேட்டால், தினமும் 60 வயது மேற்பட்டவருக்கு 300 பேருக்கு இலவசமாக உணவை தருகின்றனர். இங்கு பணிபுரியும் நபர்கள் மிகவும் மரியாதையாகவும் சேவை மனப்பான்மையுடனும் குவாலிட்டி மற்றும் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுகின்றனர். சாந்தி கேண்டீன் தரத்திலும் சுவையிலும் உயர்தர வெஜ் ஹோட்டலையே சவால் விடும் வண்ணம் இருக்கிறது. இங்கு முழு சாப்பாடு 10 ரூபாய், டிஃபன் 5 முதல் 15 ரூபாயில் முடித்துக் கொள்ளலாம். காஃபி, டீ, பூஸ்ட் என எது குடித்தாலும் வெறும் 5 ரூபாய் மட்டுமே. சாந்தி கேண்டீனில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவுகள் இலவசம். சாந்தி கேண்டீனில் தினமும் 15,000 பேர் சாப்பிடுகின்றனர் என புள்ளி விவரம் தருகிறது. சாந்தி சோஷியல் சர்வீஸ் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வரும் போது என்ன விலையோ, ஸ்டாக் முடியும் வரை அதே விலையில் மக்களுக்கு தருகின்றனர். இனி சாந்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் சுவாரஸ்யமான பக்கங்களை பார்ப்போம். இவர் தனியார் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 1972ஆம் ஆண்டு ஒரே லேத் மிஷினுடன் கீர் தயாரிக்கும் தொழிலை ஆரம்பித்தார். ஆரம்ப காலத்தில் ஜவுளி இயந்திரத்திற்கு உதிரி பாகம் தயாரிக்கும் தொழிலை மேற்கொண்டார். பின்பு சாந்தி கீர் எனும் நிறுவனத்தை அமைத்து மோட்டார் பம்புகளை தயாரித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எக்ஸ்போர்ட் செய்தார். இதன் மூலம் பெரு லாபம் அடைந்தார். தனது கடின உழைப்பால் சாந்தி கீர் எனும் நிறுவனத்தை கோயம்புத்தூரில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் நம்பர் 1 இடத்திற்கு அவர் மாற்றி அமைத்திருந்தார். பல வருடங்களுக்குப் பிறகு லாபம் தரக்கூடிய சாந்தி கீர் நிறுவனத்தை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு விற்றார். இனி கோவை மக்களுக்காக சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் 1996ஆம் ஆண்டு சாந்தி சோஷியல் சர்வீஸ் என்ற அமைப்பை உருவாக்கினார். அது இன்று வரை நடத்தி வருகிறார்.
கடந்த 1 மாதமாக தனது உடல்நலக் குறைவால் மற்றும் வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். இன்று அவர் காலமானார். அக்காலத்தில் சாந்தி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் கோவை மாநகரில் காரில் பயணம் செய்யும் பொழுது தன்னுடன் எப்பொழுதுமே பணக்கட்டுகளை வைத்திருப்பாராம். கார் பயணத்தின் போது ஏழை மக்களை பார்த்தால் தன்னிடம் இருக்கும் பண நோட்டுகளை அள்ளித் தருவதை வழக்கமாக வைத்துள்ளார். சில சமயம் பண நோட்டுகளை மடித்து கீழே போட்டு விடுவாராம். மக்கள் அதை எடுத்து பார்க்கும்போது ஏற்படும் இன்ப அதிர்ச்சியை தூரத்தில் இருந்து பார்த்து ரசிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார். சாந்தி சோஷியல் சர்வீஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக தனது இறுதி மூச்சு உள்ளவரை சமூக சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் சாந்தி சுப்பிரமணியம் அவர்கள். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அணிந்து ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் மக்களுடன் மக்களாக பழகி அவர்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றவர் சுப்பிரமணியம் அவர்கள். நடுத்தர குடும்பத்தில் ஹோட்டலுக்கு போக வேண்டுமென்றால் மாத பட்ஜெட்டை 2-3 முறை புரட்டி பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதேபோல கிராமத்தில் இருந்து மெட்ரோ சிட்டிக்கு வரும் பேச்சுலர்கள் முதலில் யோசிப்பது சாப்பாட்டை பத்திதான். தினசரி உயரும் பெட்ரோல் டீசல் விலை, அச்சுறுத்தும் ஜிஎஸ்டி வரி போன்றவை கோவை சிங்கநல்லூர் மக்களுக்கு தேவையில்லை. ஜெயலலிதா அம்மா உணவகம் ஆரம்பித்த போது தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. தமிழகத்தில் பல ஏழைகளின் மனதும் வயிறும் நிரம்பியது. ஆனால் கோவையில் அம்மா உணவகம் வரும் முன்பிருந்தே இந்த சமூக பணியை பல வருடமாக செய்து வருகின்றார் சாந்தி சோஷியல் சர்வீஸ் நிறுவனத்தின் தலைவர் சாந்தி சண்முகம் அவர்கள். மத்திய அரசு கடந்த 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்திய போது பல ஹோட்டல்கள் வரியை அப்படியே வாடிக்கையாளர்கள் மீது சுமத்தின. ஆனால் சாந்தி கீர் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் ஜிஎஸ்டி வரியை தாங்களே கட்டி வாடிக்கையாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை காட்டினர். புதிய இந்தியாவில் பல புரட்சிகளை செய்துள்ளது சாந்தி கீர் நிறுவனம். தனது விலையை மாற்றாமல் இன்றும் சேவையை தொடர்ந்து செய்து வருகின்றன. ஒரு பிரியாணி, ஒரு சப்பாத்தி செட், ஒரு பூரி செட், ஒரு உளுந்த வடை, ஒரு ஃபில்டர் காபி சாப்பிட்டால் இங்கு ரூ. 25 மட்டுமே ஆகும். ஆனால் கோவையில் உள்ள மற்ற உயர்தர உணவகங்களில் ஃபில்டர் காபிக்கே இந்த தொகை வந்துவிடும். உணவில் மட்டுமல்லாமல் கல்வி, பெட்ரோல், டீசல், பார்மசி, டயாலிசிஸ் சேவை, பிளட் வங்கி சேவை, கண் கண்ணாடி கடை, ரேடியாலஜி சேவை, லெபார்டரி மையம், எரிவாயு எரிவூட்டு மையம் என்று சாந்தி கீரின் சேவைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். கோவையில் உள்ள பிற லேபுகளை கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே எடுக்கப்படும் ஸ்கேன் எக்ஸ்ரேவுக்கு 70% முதல் 80% வரை விலை குறைவாக இங்கு வாங்கப்படுகின்றன. அதனால் பல மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த எல்லா புகழுக்கும் சொந்தக்காரர் கோவை சாந்தி சுப்பிரமணியம் அவர்கள். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது போல அவர் செய்யும் பணி சத்தமில்லாமல் பல வருடங்களாக செய்து வருகின்றார். பல வருடங்களாக பல டிவி சேனல்கள், பல நியூஸ் சேனல்கள், ரிப்போர்ட்டர்கள் என பல முறை முயற்சி செய்தும் அவர் யாருக்கும் பேட்டி தரவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அவர் செய்யும் சமூக சேவை பப்ளிசிட்டி செய்ய அவருக்கு விருப்பமில்லை. தன்னலமற்று பல வருடங்களாக சமூக சேவை செய்து வந்த சுப்பிரமணியத்தின் இறப்பு கோவை மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கே பேரிழப்பாக இருக்கும். சுப்பிரமணியத்தின் இறப்பு செய்தியால் கோவை மாநகரமே சோகத்தில் மூழ்கியுள்ளது.
தமிழகத்தின் முதலமைச்சர் திரு. எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மற்றும் பல அரசியல் கட்சித் தலைவர்கள், மருத்துவர்கள், கல்வியாளர்கள் என பல பேர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். சாந்தி சுப்பிரமணிய ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அனைவருக்கும் நன்றி.